வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். தினம் ஒரு சிறுகதை. இன்று கோழிக்கு ஏற்ற விலை. ஒரு ஏமாற்று பேர்வழி இருந்தான். அவன் பெயர் டேவிட். அவன் தன் கண்களில் தென்படும் சிறு சிறு பொருட்களையும் திருடுவான். பூட்டியிருக்கும் வீடுகளில் சுவரேறி குதித்து கொல்லைப்புற கதவை உடைத்து திறந்து வீட்டுக்குள் கிடைக்கும் பொருளை அள்ளிக்கொண்டு போய்விடுவான். ஆடு மாடு எது கிடைத்தாலும் விடமாட்டான். டேவிட் திருட்டு தொழில் செய்தானே தவிர அடிதடி குத்துவெட்டு என்றெல்லாம் வன்முறைகளில் ஈடுபடுவதில்லை. அதனால் திருடும்போது அவன் பிடிபட்டாலும் மக்கள் அவனை கடுமையாக தண்டிக்காமல் 2 அடி கொடுத்து துரத்தி விடுவார்கள். ஒரு நாள் டேவிட் தெரு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அது ஒரு பிற்பகல் நேரம். வெயில் கொளுத்தியது. தெருவில் மக்கள் நடமாட்டமும் இல்லை. தெருவின் ஓரத்தில் ஒரு தையல் கடை இருப்பதை பார்த்தான். கடையிலே யாருப்பா என்று குரல் கொடுத்தான். கடைக்குள் பொத்தான் தைத்து கொண்டிருந்த 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் நிமிர்ந்து பார்த்து, என்ன வேணும் என்று கேட்டான். முதலாளி இல்லையா? இல்லை, சாப்பிட போயிருக்கார். பாக்கெட்டில் பைசா வச்சிருக்கியா? ஏன் கேட்குறீங்க? ஒரு கோழி வச்சிருக்கேன், அருமையான கொழுத்த கோழி. பிரியாணி செய்து சாப்பிட்டால் பிரமாதமாக இருக்கும். கோழியை வாங்கிக்கிறியா என்று கேட்டான் டேவிட். பையன் யோசித்தான். பிரியாணி சாப்பிட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. இந்த கோழியை வாங்கி அம்மாவிடம் கொடுத்தால் பாதி கோழியை கொண்டு பிரியாணியும் மீதி பாதி கோழியை கொண்டு கமகமக்கும் குருமாவும் செய்து விடுவாள். ஆசை தீர ஒரு பிடி பிடித்து விடலாம். கோழியை ஏதோ ஒரு அவசர தேவைக்காக விற்க வந்திருக்கிறான் போலும். நிச்சயமாக கரார் செய்ய மாட்டான். அடிமாட்டு விலைக்கு கேட்டாலும் கொடுத்து விடுவான். இப்படி நினைத்த பையன், கோழி என்ன விலை என்று கேட்டான். 10 ரூபாய். எத்தனை கிலோ தேரும்? 3 கிலோ தேரும். 60 ரூபாய் விலை போகக்கூடியது. உனக்கு 10 ரூபாய்க்கு தர்றேன் என்றான் டேவிட். எங்கே கோழியை காட்டு. நீ முதல்ல 10 ரூபாயை எடு. அதெல்லாம் முடியாது. முதல்ல கோழியை காட்டு. பையன் சிறுவனாக இருக்கிறான். இவனை ஏமாற்றி கிடைத்ததை சுருட்டி கொண்டு போய்விடலாம் என்று நினைத்துதான் டேவிட் கோழி என ரீல் விட்டான். ஆனால் பையன் அவன் நினைத்த அளவுக்கு ஏமாளியாக இருக்கவில்லை. இதோ பார் பையா, இந்த கையிலே பணத்தை வை, இந்த கையிலே கோழி இருக்கும். அதற்கு அந்த பையன், என் கையிலே நீ கோழியை வைக்கும் அதே நேரத்தில் உன் கையிலே பணத்தை வைக்கிறேன் என்றான். டேவிட் அசந்து போனான். பையன் இவ்வளவு கில்லாடியாக இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வினாடி யோசித்தான். சரி, உன் வழிக்கே நான் வருகிறேன். உனக்கு கோழிதானே வேணும், தருகிறேன். அது எப்படி இருந்தாலும் கேள்வி கேட்காமல் வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். சரி. டேவிட் அங்கே கீழே கிடந்த ஒரு துண்டுத்தாளை எடுத்து கோழி போல் ஒரு படத்தை வரைந்தான். இந்தா கோழி, பணத்தை எடு என்று பையனிடம் கொடுத்தான். கோழி பொம்மை கோழியாகிவிடுமா என்று கேட்டான். சொன்ன சொல் மாறக்கூடாது. எப்படி இருந்தாலும் கோழியை வாங்கிக் கொள்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறாய் என்று டேவிட் மிரட்டினான். பையனோ சற்று யோசித்தான். அருகில் கிடந்த ஒரு துண்டுத்தாளை எடுத்து 10 ரூபாய் என்று அதில் எழுதினான். இந்தா ரூபாய் என்று டேவிட்டிடம் நீட்டினான். அதை கண்ட டேவிட்டின் முகம் சுருங்கி போய்விட்டது. ஏனப்பா, நல்ல எருமை மாடு மாதிரி இருக்கே, இப்படி ஒரு பிழைப்பா? ஏதாவது வேலை வெட்டி பார்த்து பிழைக்கிறது. உன் வயசில் எனக்கு பாதிதான் இருக்கும். நானெல்லாம் இந்த தையல் கடையிலே உழைச்சிதானே பிழைக்கிறேன் என்று சூடாக பேசினான் பையன். அவமானத்தில் முகம் சுண்டியவாறு டேவிட் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். அதற்கு பிறகு திருட்டு புத்தியை மாற்றிக்கொண்டு நாணயத்துடன் உழைத்து பிழைக்கலானான் டேவிட். ஓகே மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.